ஓகே ஓகே எது மச்சான் ஆடம் மச்சான். ஓகே ஓகே ப்ரோ. ஸ்ட்ரைக்கர் நான் ஸ்ட்ரைக்கர் கேளு. ஸ்ட்ரைக்கர் சிவா, நான் ஸ்ட்ரைக்கரு ஆடம். உங்களுக்கு தான் டிஸ்டர்பன்ஸ் இல்லைங்க. விளாண்டப்பில் தெரிஞ்சவங்களாம் இருந்தான்டா, அவனெல்லாம் விட்டு சொல்கிறான்னு நம்பி எடுத்தான்டா. जी बॉलर नेम பாலாஜி. பாலாஜி அது எப்படி டீமுக்குன்னு ஆட் பண்ணுறது ஆப்ஷன் வரும் அதில். சேலஞ்ச் ஓவரில் அடிக்கிறது டீமுக்குன்னு ஆட் பண்ணுறது எக்ஸ்ட்ரா ரன் நம்ம போடணும், அவ்வளோ எக்ஸ்ட்ராஸில் போட்டுருங்க. ஒயிட் பை ப்ளஸ் போட்டுருங்க. கோல்டன் பால் சிங்கிள் ஆடுறாங்க. ஒரு மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. நான் இந்த மேட்ச் எப்படி ஜெயிச்சா போதும் நான் डॉट बॉल அருமையான ஷாட். 4 ரன்கள். नो रन. विकेट. போகிறதுக்கு அவுட் தான்ல. ஆமாம். பரத் பாய், பரத் பாய் நீங்கள் கமெண்ட்ரியா? ஆமாம் ஜி.
ரொம்ப கஷ்டப்படுறாரு. மூணாவது பால் 4, 4வது பால் டாட், 5வது பால் கேட்ச். பேட்ஸ்மேன் பேர் அப்பு. ஜி கேச்சர் நேம் என்ன? கேச்சர் நேம் என்ன பேர் மட்டும் சொன்னாங்க? திலீப்பும் நான். ஓகே, அப்பு தானே? ஸ்ட்ரைக்கர் அப்பு தானே? கேட்டுக்கிறேன் பேட்ஸ்மேன். அவ்வளோதான். ஓவர். ஒரு ஓவர் முடிவில் 6 ரன்கள், 1 விக்கெட். அடுத்ததாக டேப் பால். जी बॉलर नेम जी? दिलीप. ஐயோ மச்சான், எங்கே கேட்குது மச்சான்? லைவ்ல போய் தான் தலை பண்ணு தலை. அப்படி இப்படி வந்துருங்க. தெரியுதா அங்கேருந்து? கஞ்சா பசங்க ஏதாவது சொல்லுவாங்க. இட்ஸ் அ வைட். குதிரை உங்கள் எதிரி. நல்ல ஒரு பந்து வீச்சாளர் திலீப் ராஜன். நல்ல ஒரு ஆஃப் திசையில் அடிக்கப்பட்ட பந்து. ஒரு ஓட்டங்கள் மட்டுமே. 1-2 மாற்றிருக்காங்க. குட் ரன்னிங் பிட்வீன். இட்ஸ் அ ஒயிட் பால். நல்ல ஒரு கீப்பிங். இந்த டேப் பாலில் போட்டால் ஸ்விங்கு அப்படி இப்படி நல்லா ஆகுது. ஆனால் ஸ்ட்ரைட்டாக தான் போக மாட்டேது. பவுலர்ஸ் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. மீண்டும் முதிரி. அகெயின் ஒயிட். இது ஒரு ஸ்ட்ராட்டஜிக்ஸ் மாதிரி. 2 வைடு போட்டு 3வது பால் ஸ்ட்ரைட்டாக ஸ்டெம்புக்கு அடிக்கலான்னு அந்த மாதிரி ஒரு பிளானாக இருக்கும். Again white. Thank you, umpire. நல்ல ஒரு டவுன் த ட்ராக் வந்துட்டு சிங்கிள் மட்டுமே. நல்ல ஒரு ஸ்ட்ரைக்கு ரொட்டேட் பண்ணுறாரு சிவா.
Thank you, umpire. Again, white. நல்ல ஒரு பந்து வீச்சு திலீப் ராஜன் கிட்ட இருந்து. இட்ஸ் a dot ball. Three balls left, umpire. Thank you. Again, white. எத்தனை பால்? 5 9 பால் போட்டுருக்காரு. நல்ல ஒரு half the field டிரைவ் அடிக்கப்பட்ட பந்து விக்கெட்டுக்கான ட்ரை. இட்ஸ் a சிங்கிள். ஒரு ஓட்டங்கள் மட்டுமே. ஃபுல் டாஸ் மிஸ் பண்ணி ஹிட் அடிச்சிருக்கு போல்டில். நல்ல ஒரு பந்து வச்சு சிவா மிஸ் பண்ணியிருக்காருங்க. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் ஜமால். பேட்டிங் ஆடி முடிச்சுட்டு பெவிலியன் போறாரு சிவா. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் ஆன் ஸ்ட்ரைக் ஜமால். டே பால் ஓவரை முடிச்சு வைக்க லாஸ்ட் பால் சந்திக்க வராரு ஜமால். இவரை பற்றியும் சொல்லணுங்க, நல்ல ஒரு ஆட்டக்காரு. Tape ball over, last ball from Dilip Rajan to Jamal. White. Thank you, umpire. இன்னைக்கு எக்ஸாம் போகிறா கவர்மெண்ட் எக்ஸாம் அந்த மாதிரி நான் வைப்போம்ல எல்லா சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. நூறு இருந்தானே வரான். இது ஆடவே பார்க்கல. அம்பேர்ஸ் பால். நூறு தான் வரும் இது. ஏன்னா அவன் பேட் ஆக்ஷன் எதுவுமே பண்ணல. Umpire, last ball leg by sir. டாட் பாலா? Dot ball. 2 overs 17 runs from 2 wicket. Bumrah Colony. மூணாவது ஓவர் வீச வந்திருக்கார் சாண்டோ என்கிற சந்தோஷ். ரீசன்ட் டைமில் நல்லா போட்டுருக்க போலர், நல்லா போடக்கூடிய போலர் சந்தோஷ். 2 ஓவர் முடிவில் 17 ரன் 2 விக்கெட் இழந்திருக்காங்க பிசிவிகே. மூணாவது ஓவர் போட வந்துள்ளார் சந்தோஷ்.
சொன்னாலாம் இவங்க டீம் தானே, bowling போடுற அவங்க டீம் தானே. ஆமாம் ஐகானு. நல்ல ஒரு யாக்கர் திசையில் வீசப்பட்ட பந்து, ஒரு ஓட்டங்கள் மட்டுமே. நல்ல ஒரு பந்து வீச்சுப்பா சந்தோஷ் கிட்ட இருந்து, நல்ல ஒரு பந்து வீச்சு ஒய்டு ஆக்கரில். நல்ல ஒரு பந்து வீச்சு, மீண்டும் லெக் திசையில் போடப்பட்ட பந்து, ஒரு ஓட்டங்கள் லெக் பைஸ் மூலிமா ஒரு ஓட்டங்கள் மட்டுமே. பேக் டு பேக் லெக் திசையிலே போட்டிருக்காருங்க. நல்ல ஒரு பந்து வீச்சு. மீண்டும் மீண்டுமா ஒரே இடத்துல போட்டுருக்காருங்க, குறி வச்சு ஒரே இடத்துல போடுறாரு சந்தோஷ். நல்ல ஒரு பந்து வச்சு. Jamal on strike to Santosh. So fourth ball. நல்ல ஒரு ஷாட்டு மிஸ் ஹிட் ஆயிருக்குது, ஒரு ஓட்டங்கள் மட்டுமே. அப் டு ஒன் ஸ்ட்ரைக். லாஸ்ட் டூ மோர். நல்ல ஒரு ஸ்டேஜில் அடிப்பட்ட பந்து, ஒரு ஓட்டங்கள் மட்டுமே. நல்ல ஒரு ஃபீல்டிங்க ஸ்டேஜ் திசையில், பாலாஜின்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு ஃபீல்டிங் பாலாஜி. பாஞ்சு போய் பிடிச்சாருங்க பாலை. நல்ல ஒரு ஷாட்ஸ் லேக் திசையில் அடிப்பட்ட வந்து மான்சூர் கையில் போய் உக்காஞ்சிருக்கு. நல்ல ஒரு டேக். பேக் டு த பெவிலியன். ஜமால் நல்ல ஒரு பந்து வீச்சு சந்தோஷ் கிட்ட இருந்து. லோகேஷ் பிரேக் ரொம்ப நேரம் எடுத்துக்காதீங்க. BCVK 3 ஓவர் முடிவில் 22 ரன் 3 விக்கெட்டு. அடுத்த பேட்ஸ்மேன் லோக்கி என்கிற லோகேஷ், சீனியர் பிளேயர் ஆஃப் த சிட்டிசன். சேலஞ்ச் ஓவர் போட யாரை சூஸ் பண்ணுறாங்க போலப்பா, அந்த 5 bowlers நிற்கிறாங்க. லோகே அண்ணா மன்சூரை சூஸ் பண்ணிருக்காரு. ஆமாம் இந்த ஓவரே சூஸ் பண்ணோம், இப்போவே சூஸ் பண்ணால் தான் 5வது ஓவர் அவங்க போட முடியும். நல்ல முடிவு தான் எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். லோகே அண்ணா மன்சூரை சூஸ் பண்ணிருக்காரு. நெக்ஸ்ட் ஓவர் 4th ஓவர் போட வந்துள்ளார். மன்சூர் இல்லையா? அவரே சொல்றாருப்பா மன்சூர், நான் இல்லைன்னு. 4வது ஓவர் போட வந்துள்ளார் பாலாஜி. பாலாஜி தானே போடுறது ப்ரோ, பாலாஜி தானே போடுறது.
நல்ல ஒரு லேக் தேசியில் ட்ரை பண்ணாருங்க, ஆனால் டாட் பாலாக முடிஞ்சிருக்குது. நல்ல ஒரு பால். நல்ல ஒரு bowling ஆக்ஷன், ஷார்ட் ரன் அப்பில் நல்ல ஒரு பாலை எக்ஸிக்யூட் பண்ணுறாருங்க பாலாஜி. மீண்டும் யாக்கர் திசையில் போடப்பட்ட பந்து. அங்கே ஒரு சின்ன மிஸ்ஃபீல்டு, ஆனால் ஒரு ரன் மட்டுமே. குறி வச்ச மாதிரி அவங்க டீமில் இருக்கவங்க எல்லாரும் யாக்கராகவே வச்சுட்டு இருக்காங்க. நல்ல ஒரு பந்து வீச்சு பாலாஜி கிட்டேருந்து. தேர்ட் பால் ஆஃப் த ஓவர், சின்ன ஒரு ஃபீல்ட் சேஞ்ச். ரிவர்ஸ்க்கான ட்ரை, இட்ஸ் அ டாட் பால். லோகேஷ் அவர்கள் சந்தித்த முதல் பந்தே ரிவர்ஸுக்கு ட்ரை பண்ணார், டாட் பாலாக முடிஞ்சிருக்குது. என்ன சொல்கிறாங்க? டாட் பாலா? இங்கே கிளியராக தெரிஞ்சிச்சு டாட் பால்னு. நல்ல லெக் திசையில் போடப்பட்ட பந்து, சிங்கிள் ரொட்டேட் பண்ணிருக்காங்க லோகேஷ். சென்சிபிளாக ஆடக்கூடிய பிளேயர் லோகேஷ். லாஸ்ட் 2 more. அது ப்ரோ மீண்டும் யாக்கர் திசையில் போடப்பட்ட பந்து டாட் பால். டைகர்ஸ் ஆஃப் புளியாந்தோப் நல்லா போட்டுட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் நல்லா கேமை கண்ட்ரோலில் வச்சுட்டு இருக்காங்க. லாஸ்ட் பால் ஆஃப் த ஓவர். மீண்டும் யாக்கருக்கான ஒரு ட்ரை, விக்கெட் மிஸ் ஆயிடுச்சுங்க. விக்கெட் மிஸ் ஆயிடுச்சு. அடுத்து இன்னொரு ரன் போகுது. 5 ரன்னு எடுத்திருக்காங்க ஒரு பால்ல. எவ்வளோ ப்ரோ? 29. எத்தனை ஓவர் ப்ரோ முடிஞ்சிருக்கு? 4 தானே? 4 ஓவர் முடிவில் அணியின் ஸ்கோர் 29க்கு 3 விக்கெட், 29 for 3. 5வது ஓவர், அதாவது சேலஞ்ச் 50-50 ஓவர் போட வந்துள்ளார் உசைன் என்கிற ஏபிடி அப்படின்னு பக்கத்துல இருந்து சொல்ல சொன்னாங்க. சொல்லிட்டேன் ப்ரோ. பேடிஎம்ல 20 rupees ஷேர் பண்றேங்க. பும்ரான்னு சொல்லவே இல்லையே ப்ரோ. பும்ரா தான் சொன்னா. பும்ரா தான் சொன்னா. விடுங்க, பும்ரானே வச்சுக்கலாம், நல்லா தானே இருக்குது ப்ரோ. இந்தியா டாப் பவுலர் ப்ரோ பும்ரா, அப்படிதான் சொல்லுவோம். 50-50 ஓவர் போட வந்துள்ளார் உசைன். அதாவது 6 பாலுக்கு 12 ரன் அடிக்கணும். முதல் பந்து ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காருங்க லோகேஷ். ஃபர்ஸ்ட் பாலே 6, லெக் திசையில் நல்ல ஒரு ஷாட். இவரை செல்லமா கோச் என்று கூப்பிடுவாங்க லோகேஷ. அருமையான பேட்டிங். இரண்டாவது பந்து ரிவர்ஸ்ல ஒரு ட்ரை, விக்கெட். நல்ல ஒரு கேட்ச். கேட்சர் நேம் தெரியலையா ப்ரோ? கேட்சர் நேம் பார்க்கலாம்.
நல்ல ஒரு ரிவர்ஸில் அச்சாரு, ஸ்ட்ரைட்டாக போய் கையில் போய் கஞ்சிச்சு. ப்ரோ அதுக்கு அவங்க டீம் ஆளு 12th மேன் யாராச்சும் ஒருத்தங்க ஆச்சு இங்கே இருக்கணும். ப்ரோ பேட்ஸ்மேன் நேம் ப்ரோ உதயா. பேக் ஃபர்ஸ்ட் பாலே ஸ்ட்ரைக் பண்ணுறாரு லெக் திசையில். 50-50 ஓவரை இப்போதைக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் அடிக்கிற ஸ்கோர்லேருந்து அப்படியே 50% அப்படியே ஆட் ஆகும். ஃபோன் எடுக்கலையா மேடியம்? ஸ்கோரே உதயா தான் இங்கே இதில் இருக்குது. நல்ல ஒரு ஷாட், கேட்ச். மன்சூர் ஆமாம் ப்ரோ, அவுட் ஆனது அப்பு ப்ரோ. ப்ரோ இங்கே ஸ்ட்ரைக்கே இது நீங்கள் போட்டால் தான் இதில் மாறும் போல. இல்லை இங்கே இன்னும் மாறவே இல்லை, அப்படியே தான் காட்டுது இதில். சர்ன்னு பட்டுன்னு எல்லா பாலும் வந்துச்சு பாருங்க. லாஸ்ட் பால் ஆஃப் தி ஓவர். பேட்ஸ்மேன் நேம் கார்த்தியா ப்ரோ. இல்ல ஓவர் முடியணும். லாஸ்ட் பால் ப்ரோ. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் கார்த்தி விஐபி. விக்கெட். நல்ல ஒரு பந்து வீச்சு உசேன் கிட்ட இருந்து. 6 கொடுத்தா அடுத்த பால் நான் விக்கெட் எடுப்பேன், அந்த மாதிரி கரெக்டாக போட்டுருவாருங்க. நல்ல ஒரு பந்து வீச்சு. எப்படி எவ்வளோ ரன் போயிருக்கு இதில்? 14 ரன் ப்ளஸ் 7 21 ரன். 50-50 ஓவரில் 14 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. அதில் ப்ளஸ் 50% ஆட் ஆகும். மொத்தம் 21 ரன்னு இந்த ஓவரில் ஆட் ஆகுது. போட்டிங்களா ப்ரோ? 14 ரன் மட்டும் தான் ஆட் ஆயிருக்கு. ஐயோ இப்போ அந்த போலருக்கு 2 போகல. ஆட்டத்தின் கடைசி ஓவர் போட வந்துள்ளார் மன்சூர். இப்போ 50 ரன்னா ப்ரோ. இப்போ ஒரு ஓட்டங்கள் மட்டுமே. இப்போ இருக்கும் நல்ல பந்து வச்சு வீசியிருக்காருங்க மன்சூர். அவர் லாங் ரன்னப்லேருந்து போலிங் போடுறாரு. அந்த எனர்ஜி ஸ்டாமினா எப்படி அவர்கிட்ட இருக்குதுன்னு தெரில. 3 பால் 4. பந்தா உடைச்சாரு. கேட்ச் பண்ணட்டா, இட்ஸ் a குட் கேட்ச். தப்பான பாலாக தான் அதில் ஒரு விக்கெட்டு கிடச்சிருக்குது. குட் கேட்ச் பை அக்பர். நல்ல ஒரு கேட்ச் பவுண்டரி லைனில். அப்படியே நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் நேம் கண்ணன். நல்ல ஒரு பந்து வச்சு அம்பையர் ஒயிட் சிக்னல்.
வரணும்னு அத்தனுக்கே இந்த கதியா? அம்பையர் கிட்ட இருந்து டிசிஷனுக்கு வெயிட் பண்றோம். டாட் பால் அம்பையர். டாட் பால். தேங்க் யூ. நல்ல ஒரு பந்து வச்சு ஸ்லோயா டெலிவரியா போட்டாருங்க. இப்போ வரைக்கும் மன்சூர் 9 ரன் கொடுத்துருக்கான் அப்படின்னு தான் வரும். ரிவ்யூ எடுத்திருக்காங்க. யாரு? ஒயிட் பால் ரிவ்யூவா? பேட்ஸ்மேன் ரிவ்யூ எடுத்திருக்காங்க. வைடுக்கு பேட்ஸ்மேன் ரிவ்யூ எடுத்திருக்காங்க. செக் பண்றாங்க. நீங்க என்ன சொல்றீங்க சீக்கா? இது வைடா இல்லையா? இன்னும் ஸ்ட்ரைட்டு கிளியர் வியூவே கிடைக்கலையா? அந்த வியூ கிடைக்கும். மேலே பட்டிருக்கான்னு தெரியுங்க. It's a clear wide. இங்க வீடியோ கவரேஜில் பார்த்துட்டு வைடு கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஷாட். லேக் திசையில் அடிப்பட வந்து த கேட்ச். அக்பர். சேம் ஃபீல்டர், அதே பாத்திர கடை, அதே இதுதான், அதே பவுலர், அதே பாத்திர கடை, அதே மாதிரி. லாஸ்ட் பால் மோர். அதுதான் பண்ணியிருக்கணும். அதுதான் பண்ணிடணும். லாஸ்ட் பால் ஆஃப் த ஓவர். இல்லத்தில் இது பண்ணுறது வந்து எம்விபியில் கடைசியில் அவனுக்கு அடி வாங்கும். அது நல்ல ஒரு பந்து வீச்சு. டாட் பால். டாட் பாலோட இந்த ஆட்டம் முடிவடைகிறது. முதல் பாதி. 53 அதோ புர்மா காலனி. அது பர்மா காலனி. பர்மா காலனி 6 ஓவர் முடிவில் 53 ஓட்டங்கள் எடுத்திருக்காங்க. 9 விக்கெட் இழப்பு இருக்கு. 54 ஓட்டங்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் டைகர் ஆஃப் புளியாந்தோப் களம் இறங்க வேண்டும். நல்ல ஒரு பந்து வீச்சு போட்டுட்டு பெவிலியன் போறாங்க. திரும்பவும் பேட்டிங் ஆட வரணும். லாஸ்ட் ஓவர் நல்லா போட்டு முடிச்சிருக்காங்க மன்சூர். ரன்னே கொடுக்கல, ஆனால் 10 ரன் சொல்லும். குட் bowling மன்சூர். பால்லாம் இப்போ காட்டக்கூடாது. சீக்கிரமா செகண்ட் ஹாஃப்க்கு உள்ள வந்துருங்க. தனது படைகளோட உள்ள இறங்கிட்டாரு கோச் லோகேஷ். கோச் ஹடில் எல்லாம் போடுறதுல கொஞ்சம் சீக்கிரமா போட்டு உள்ள போடுங்க. ஃபேஷன் காமிக்ஸ் டிபிகே சென்னை ஸ்டேட் பிரீமியர் லீக் மாபெரும் கிரிக்கெட் போட்டி சீசன் 1 சொல்ல மாட்டேன். இப்போ நீ நாலு ஏற்றுங்க இப்போ செட்டு.
அம்பையர்ஸ் கொஞ்சம் குயிக்காக கொஞ்சம் நடத்தினீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், கொஞ்சம் சொல்லிவிடுங்க. ஓகே. இப்போ இது எவ்வளோ வெயின் ஏற்று கொஞ்சம் இந்த ஷிப்பு லோகேஷோட கேப்டன் தலைமையில் தான் நடந்து கொண்டு இருக்கிறது. 53 ஓட்டங்கள் அடித்திருக்காங்க. 54 ஓட்டங்கள் அடித்தால் வெற்றி என்ற இலக்குடன் டைகர் ஆஃப் புலியாந்தோப் களம் இறங்குகிறார். அதை போலிங்கில் டிஃபீட் பண்ணுவாங்களா? ப்ரோ 2 டீம்லேருந்து ஒரு 12th மேன் இங்கே வந்தீங்கன்னா கொஞ்சம் நேம் சொல்ல கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு வாட்டியும் கேட்டுட்டு இருக்க முடியாதுல்ல, 12th மேன் வந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் டீமில் இருக்குதே மொத்தம் 10 பேர் தான் சொன்னால் எப்படி? பேட்ஸ்மேன் கொஞ்சம் உள்ளே இறங்கிடுங்க. பேட்ஸ்மா அரைவ்ட். புலிகார்த்தி ஒருத்தர், புலிகார்த்தி இன்னொருத்தர் யாருன்னு தெரில. ஹுசைன் அவராது ப்ரோ ஹுசைன் ப்ரோ அவ்வளோ. ப்ரோ பேட்ஸ்மேன் நேம் ஒன்று புலிகார்த்தி, இன்னொருத்தர் ஹுசேனா ப்ரோ. ஓகே தேங்க்யூ. யார் ப்ரோ ஜமால்னு சொன்னது? ஜமால் போலிங் டீம் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஓவர் போகிற யார்? பாலாஜியா? புலிகார்த்தி. ஃபர்ஸ்ட் ஓவர் ஸ்டார்ட் பண்ண வந்திருக்கிறார் பாலாஜி. அந்த டீம்லேயே ஒரு பாலாஜி, இந்த டீம்லேயே ஒரு பாலாஜி. அந்த பாலாஜியும் ஃபர்ஸ்ட் ஓவர் ஸ்டார்ட் பண்ணாரு, இந்த பாலாஜியும் ஃபர்ஸ்ட் ஓவர் ஸ்டார்ட் பண்ணுறாரு. என்ன ப்ரோ? ஹுசைன் ஏபிடின்னு. ஹுசைன் போடு ப்ரோ, நீ போடுறது தான் ப்ரோ ஸ்கோரு. செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட். 54 டார்கெட்டை டிஃபீட் பண்ண ஃபர்ஸ்ட் பால் ஸ்டார்ட் பண்ணுறாருங்க. கோல்டன் பால். ஃபாஸ்ட் பால் நவுந்து போய் லெக் திசையில் வச்சிருக்காரு. நல்ல ஒரு ஃபீல்டிங், சின்ன ஒரு ஃபம்பிள் ஃபீல்டிங்கில் இருந்தாலும் 4 சேவ் பண்ணிருக்காருங்க. 2 ஓட்டங்கள் அது அப்படியே 4ஆக மாறும். ஃபர்ஸ்ட் பால் கோல்டன் பால். ரிவர்ஸ்க்கான ட்ரை, அம்பையர் டிசிஷன், டாட் பால். நன்றாக ரிவர்ஸ் எடுக்கக்கூடிய பிளேயருங்க இவர், தரமான பிளேயர். 3வது பால். நல்ல ஒரு ஷாட், லெக் திசையில் அடிக்கப்பட்ட பந்து, கேட்ச் ட்ரை இருக்கும். 6. நல்ல ஒரு ஷாட் புலிகார்த்திகிட்ட இருந்து. பேட்ஸ்மேன் ஆன் ஸ்ட்ரைக், யூ மிஸ், ஐ ஹிட் அப்படின்னு வச்சிருக்காரு புலிகார்த்தி. நல்ல ஒரு ஷாட். யாரு ப்ரோ? வந்து எட்டி பாரு ப்ரோ. ரிவர்ஸ்க்கான ட்ரை, டாட் பால். சொல்லு 6 கொடுத்தாலும் அடுத்த பால் டாட் பாலாக போட்டிருக்கார் பாலாஜி. தேடி போய் அடிக்க போனாரு. இட்ஸ் a white ball. Thank you umpire. ஓவர் முடிட்டோம் சொல்றோம். நல்ல ஒரு பந்து வீச்சு, யாக்கர் திசையில் போடப்பட்ட பந்து, டாட் பால். ஒரு பால் 6 குத்தலாம், அடுத்த பால் கரெக்டா இழுத்து பிடிச்சிருக்காரு பாலாஜி. லாஸ்ட் பால் ஆஃப் த ஓவர். நல்ல ஒரு ஸ்டே திசையில் அடிவிட்ட பந்து, கேட்சுக்கான வாய்ப்பு இருக்குமா? இட்ஸ் a huge, it's a 6 out.
ஸ்டேட் திசையில் அடிக்கப்பட்ட இன்றைய ஸ்டேட் திசையில் அடிக்கப்பட்ட முதல் 6 புலிகார்த்தி பேட்ல இருந்து வந்திருக்குது. நல்ல ஒரு ஷாட். 17 ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஓவர் பவர் பிளே ஓவர் முடிவில் 17 ஓட்டங்கள் எடுத்துள்ளது டைகர் ஆஃப் பிளியாந்தோ. நல்ல ஒரு ஸ்ட்ரைக் பண்ணிருக்காருங்க பேட்ஸ்மேனுங்க. விக்கெட் இழப்பின்றி அடிச்சிருக்காங்க. அதுவே அந்த டீமுக்கு ஒரு பிளஸ்ஸா இருக்கும். செகண்ட் ஓவர் பவர் பிளே ஓவர் போட வந்து டேப் பால் ஓவர் போட வந்துள்ளார் ஆடம். அவன் முதுகுலே பேர் போட்டுருக்கு பாரு ப்ரோ. நீங்கள் அதில் பார்க்குறீங்க தெரியுது. ரிவர்ஸ்கான ட்ரை டேப் பால் ஓவர். ஃபர்ஸ்ட் பால் சிங்கிள் ரொட்டேட் பண்ணிருக்காங்க. மாத்திருக்காங்க. ஸ்ட்ரைக் மாத்திருக்காங்க. சென்சிபிளான பேட்டிங். ப்ரோ கொஞ்சம் தண்ணி கொடு ப்ரோ. White ball. Thank you, umpire. மீண்டும் ஒயிட் பால். இது கொஞ்சம் குரூஷியலான ஓவர்னே சொல்லலாம். டேப் பாலில் போடுறதாலே கொஞ்சம் கஷ்டம். ஸ்விங்கு, லைன் அண்ட் லென்த்து, குட் டெலிவரி, லென்த்தில் போடணும். சென்சிபிளான ரொட்டேட். நல்லா ரொட்டேட் மாற்றி மாற்றி சேஞ்ச் பண்ணுறாங்க புலிகார்த்தி அண்ட் ஹுசேன். தன்னுடைய விக்கெட்டை இழந்துள்ளார் புலிகார்த்தி. நல்லா ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருந்தார் பேட்ஸ்மேன். வெளியேறுகிறார். இல்லை ப்ரோ, த்ரோ யார் வச்சாங்களோ அவங்களுக்கு தான் ப்ரோ கணக்கு. போலிங்கர் ப்ரோ, ஆடம் ப்ரோ. நல்லா ஸ்ட்ரைக் பண்ணி இந்த பேட்ஸ்மேன் வெளியேறுகிறார். வெளியேறிட்டு நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் உள்ள வருகிறார் அக்பர். எனக்கே அவங்க கேட்ச் பிடிக்கும் போது பேர் சொன்னாங்க. அந்த பேர் தான் ப்ரோ ஞாபகம் இருக்குது. அப்படியே கேமரா அவங்க முதுகு பக்கம் திரும்ப சொல்லு ப்ரோ. அக்பர் நான் இருக்குது. நல்ல லேக் தேசில் அடிபட்ட பந்து. அம்பையர் கிட்ட கால் 4. நான் மச்சான் கமெண்ட்ரி நல்லா இல்லையா? தேங்க்யூ மச்சான். 4 ஓட்டங்கள் பெற்று இருக்கின்றனர். நல்ல ஒரு ஷாட். கால் திசையில் போடப்பட்ட பந்து லேக் திசையில் கரெக்டாக அடிச்சிருக்காருங்க. எத்தனை பால் ப்ரோ? 4 பாலா? லாஸ்ட் 2 more. நல்ல ஒரு ஆஃப் திசையில் அடிப்பட பந்து அவுட்ஃபீல்டு நல்லா ஃபாஸ்டா இருக்குது. 4. நல்ல ஒரு ஷாட். ஹுசேன் APD யூபினா உத்தரப்பிரதேஷா.
2 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 29 for 1. நல்ல ஒரு பந்து வச்சு சென்சிபிளா ரொட்டேட் பண்ண பார்த்தாங்க, ஆனால் ஓடலை. டாட் பால். நல்ல ஒரு யாக்கர் திசையில் போடப்பட்ட பந்து லெக் திசையில் அடித்து 1 ஓட்டங்கள் மட்டுமே. ஸ்ட்ரைக்கர் ரொட்டேட் பண்றாரு அக்பர். பேக் ஆன் ஸ்ட்ரைக் ஹுசைன் ஏபிடி. லெக் திசையில் போடப்பட்ட பந்து ஃபுல் டாஸ் ஆக மாறி நல்ல ஒரு ஃபீல்டிங், நல்ல ஒரு ஃபீல்டிங்க. அம்பையர்ஸ் கால் 2 ரன்ஸ். நல்ல ஒரு ஃபீல்டிங் லெக் திசையில், 2 ஓட்டங்கள் மட்டுமே. 4வது பந்து. நல்ல ஒரு ஸ்டார்ட்டுக்கான ட்ரை. 1 ஓட்டங்கள், 2 ஓட்டங்கள். நல்ல ஒரு ஃபீல்டிங் பவுண்டரி லைனில். சாண்டி இப்போ வரைக்கும் நல்லா போட்டுட்ருக்காருங்க இந்த ஓவர். பவுண்டரிஸ் கன்சிடர் பண்ணாமல் நல்லா போட்டுட்ருக்காரு. இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் பவுண்டரிஸ் எல்லாம் போட்டாலே நல்ல ஓவர். நல்ல ஒரு ஷாட் சொல்லி முடியல. செக்ஸ் ஹுசைன் பேட்ல இருந்து வந்துருக்குது. நல்லா ஸ்ட்ரைக் பண்ணிருக்காருங்க ஹுசைன். லாஸ்ட் பால் இருக்கு ப்ரோ. 1 பால் மோர், அதுக்கப்புறம் தான் சொல்கிறோம். நல்ல ஒரு ஸ்ட்ரைக் ரொட்டேட் சென்சிபிளாக வச்சிருக்காரு. ஒரு 6 அடிச்சா அடுத்த பால் சிங்கிள். 3 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 41. லாஸ் ஆஃப் 1 விக்கெட், 41 ரன்ஸ், 3 ஓவர்ஸ் அப். சின்ன ஒரு 1 மினிட்கான பிரேக். ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட். இன்னும் 18 பந்துகளில் 13 ஓட்டங்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் டைகர் ஆஃப் புளியாந்தோப் விளையாடி கொண்டிருக்கின்றனர். அதை டிஃபீட் பண்ணும் நோக்கத்தில் கேப்டன் கோச் லோகேஷ் அவர்கள் தலைமையில் பேசிக் கொண்டிருக்கின்றனர். அதாவது இப்போ பேட்ஸ்மேன் செலக்ட் பண்ணிடணும். 50-50 ஓவர் யார் போட போகிறாங்கன்னு. அதாவது 5 பவுலருங்க நின்றுவாங்க. அதில் 5வது ஓவர் யார் போட போகிறாங்கன்னு பேட்ஸ்மேன் சூஸ் பண்ணணும். ப்ரோ 5 பவுலர் தனியாக ப்ரோ. ஃபோர்த் ஓவர் போட வந்துள்ளார் உதய். 18 ஓட்டங்களில் 13 ஓட்டங்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிக்கொண்டிருக்கிறது டைகர் ஆஃப் புளியாந்தோப்.
நல்ல ஒரு ரிவர்ஸ்ல ஸ்ட்ரைக் பண்றாரு. Six. நல்ல ஒரு ஷாட். ரிவேதேசில் அடிபட்ட பந்து அக்பர் பேட்ல வந்து இந்த முறை. அடித்தது உசேன். ஒரு சின்ன டெக்னிக்கல் ஃபால்ட். சென்சிபிளா ஆடுறாரு இந்த பேட்ஸ்மேன் உசேன். எவ்ரி சிக்ஸ் வந்துச்சுன்னா அடுத்த பால் நான் 100% சிங்கிள் தான் ஆடுவேன் அப்படின்னு சொல்லி ஆடுறாரு. நல்ல ஒரு பந்து வீச்சு உதயா கிட்ட விக்கெட். நேரா குச்சியை பார்த்து போட்டிருக்காரு. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் சாண்டோ. சாண்டோ என்கிற சந்தோஷ். ஃபர்ஸ்ட் பால் எப்பவுமே ஒரு சாமிக்கு விட்டுருவாரு. அந்த மாதிரி தான் ஆடுறாரு. ஆஃப் திசையில் அடிக்கப்பட்ட பந்து டாட் பால். இப்ப கிடைக்கிற ஒரு ஒரு டாட் பால தங்கத்தின் ஈடு போலிங் டீமுக்கு. லெக் திசையில் ஷாட்டுக்கான ட்ரை. டாட் பால். கண்டினியூஸா 3 பால் டாட் பால் போட்டிருக்காருங்க. சாரி 4 பால். பேட்ஸ்மேன் அம்பையரை பாருங்க. அம்பையர் பேட்ஸ்மேனை பாருங்க. இன்னும் 12 பந்துகளில் 6 ஓட்டங்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிக்கொண்டிருக்கிறது டைகர் ஆஃப் புலியாந்தோப். அதை டிஃபீட் பண்ணுவோம் என்று சொல்றாங்க. ஆனா சேலஞ்ச் ஓவர் போட வந்துள்ளார் ஆடம். அடிக்க வேண்டிய ஸ்கோர் 6. ஆனா சேலஞ்ச் ஓவர் 12. சின்னதா ஒரு ஃபம்பிள். விக்கெட்டுக்கான ட்ரை. லெக் திசையில் அடிக்கப்பட்ட பந்து ஷாட்டுக்கான ட்ரை. ஆனா சிங்கிள் மட்டுமே. இப்போ இந்த மேட்ச்ல உயிர் இருக்குன்னு நினைச்சு போட்டுட்டு இருக்காங்க போலிங். அவங்களால முடியும்னு. திசையில் அடிக்கப்பட்ட பந்து சிக்ஸோட முடிச்சிருக்காருங்க சந்தோஷ். இந்த மேட்சை சிக்ஸோட அடிச்சு இந்த மேட்சையும் வெற்றி பெறாங்க டைகர் ஆஃப் புலியாந்தோப். ஹார்ட் லக் ஃபார் போலிங் டீம். நல்ல பேட்டிங் ப்ரோ. சந்தோஷ் அண்ட் உசேன் ஏபிடி யூபி